காணோம். சரி என்ன பண்ணணும் சொல்லு. என்ன கரெக்டா கவனிச்சிட்டனா நீ கேட்டது கிடைக்கும். அந்த விஷயத்துல இந்த சம்பவம் எப்ப குறை வச்சிருக்கேன் சார்? பாருங்க இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோல இருக்க பொண்ணு பேரு பாரதி. இந்த பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்த மாதிரி பக்காவா எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, எங்க 2 பேருக்கும் ஐடி ப்ரூஃப், சர்டிபிகேட் இது எல்லாத்தையும் சிங்கிள் ஷாட்ல ரெடி பண்ணி கொடுத்துடணும். நான் உங்களுக்கு மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன். ஏய் குமார், சத்தமா பேசாதப்பா. சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். என்னது, நம்ம பாரதி மேடத்தோட போட்டோவை காட்டி இந்த குமார் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கானே. என்னமோ நடக்குது, ஏதோ தப்பா இருக்கு. இதை உடனே மேடம் கிட்ட போன் பண்ணி சொல்லணும். சொல்லுங்க சண்முகம். மேடம், ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் உங்களுக்கு போன் பண்ண. சொல்லுங்க. என்ன சண்முகம் சொல்றீங்க? அவன் யாரு? அவன் பேரு சம்பவம் குமார். பெரிய கேடி மேடம். பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அடிக்கடி இந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து அது இதுன்னு சொல்லி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். இங்க இருக்கிற எல்லாருக்குமே அவனை தெரியும். நீங்க லேட் பண்ணாம உடனடியா கிளம்பி வாங்க மேடம். இதோ இப்பவே கிளம்பி வரேன். சரி மேடம். நீ கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. பாத்துக்கப்பா. பாத்துப்பா. குமார், என்ன கோத்து விட்டுறாதப்பா. பாத்துடலாம். என்ன சார் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? இந்த குமாரை நம்பினோர் கைவிடப்படார். உங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் கரெக்டா வந்துடும். அப்ப சரிப்பா. குமார், ஒரு போன் பேசிட்டு வந்துடும். ஓகே. ஹலோ ஹலோ. சொல்லுங்க. சார் சார், ஒரு நிமிஷம் சார். உங்களை பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன். நீங்க கிளம்புங்க. என்ன மித்ரா, ஷாக் ஆயிட்டியா? பின்ன இருக்கும் தானே. நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நீ நினைச்சிருப்ப. ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இது பாரதி 2.0. இனிமே நான் அடிக்கிற அடியெல்லாம் இப்படிதாண்டி இருக்கும். என்னோட புருஷனை கூட்டிட்டு போய் திருட்டுத்தனமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பார்த்தல, மவள உனக்கு வச்சிருக்கேன் பாரு பெரிய ஆப்பு. இதுல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு நானும் பாக்குறேன். இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லடா. வெளியே போடா ராஸ்கல். என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. எழுந்து போடா வெளியே. என்ன மச்சான், நீங்களே இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? மித்ரா தான் ஏதோ தெரியாம பண்றானா? நீங்க அவ அண்ணன் தானே. வயசு வித்தியாசம் தெரிஞ்சும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம இந்த மாதிரி பேசுறது நல்லவா இருக்கு? மித்ரா இல்லாம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். நானும் மித்ராவும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. நான் போய் சொல்றேன்னு சொல்றேன். உங்களால இந்த ஆதாரங்களை அப்படி சொல்ல முடியாது. என்ன சொன்ன? ஆதாரம் வச்சிருக்கியா? அப்படி என்னதான் ப்ரூஃப் வச்சிருக்கேன்னு காட்டு பாப்போம். நந்தினி, இவன் ஒரு முடிவோட தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் பாரதி வச்சு பண்ண சொன்னது இவன் சின்ன வச்சு பண்ண போறான்னு நினைக்கிறேன். மித்ரா, என் நிலைமைய பாத்தியா? நம்ம காதலுக்கு அந்த வானம் இந்த பூமி சாட்சியா இருக்கும்னு நினைச்சு நாம எப்படி எல்லாம லவ் பண்ணோம். ஆனா இப்போ அந்த காதலை நிரூபிக்க ப்ரூஃப் எல்லாம் காட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என் மனசு ரொம்ப வலிக்குது மித்ரா.
ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு என்னடா டிராமா பண்ணி டயலாக் பேசிட்டு இருக்க? முதல்ல ப்ரூஃப் ஏதோ இருக்குன்னு சொன்னியே அத காட்டு. பாட்டிமா, அதெல்லாம் காட்டி என் காதல் அசிங்கப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப வேற வழி இல்ல. காதலிக்கும் போது நானும் அவளும் பீச் பார்க்கு சுத்தின போட்டோ எல்லாம் இருக்கு. ஒரு நிமிஷம். பாருங்க. என்ன பாட்டி? பாட்டி, ஐயோ இல்ல, இவன் எல்லாமே பொய்யா சொல்றான். இவன் காட்ட போட்டோ எதுவுமே நான் இல்ல. ஐயோ, இது ஏதோ போட்டோஷாப் பண்ணிருக்காங்க. இல்ல ஏதோ ஏஐ ஆப்பை யூஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் இவனை பார்த்தது கூட